வெல்கம் ஃபேம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ கரண்டா வந்து யூஏ ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா 165 பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்புறம் 265 ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு யூஏல அட்டாக் நடந்திருக்கு. பட் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க யூஏ கவர்மெண்ட். ஹெட்ஸ் ஆஃப் டு தேம். அதாவது இது இன்டர்செப்ட் பண்ணும் போதும் அந்த டிஸ்மேண்டில் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்பிளிட் இன் டூ பீசஸ். ஸோ அந்த பீசஸ் வந்து ஒரு மைனர் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இறந்தும் போயிட்டாங்க, 60 பேர் கிட்ட வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. எதுவுமே மேஜரா எதுவுமே நடக்கல, எல்லாமே மைனர் திங்ஸ் தான். இதை வச்சு இவங்க வந்து பெரிய போர் நடக்குது, அவ்வளவு துபாய் வந்து துபாய் இஸ் அண்டர் இன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். தேவையில்லாத ரூமர்ஸை நம்பவும் வேணாம், அந்த ரூமர்ஸை பரப்பவும் வேணாம். ஓகேவா? யூஏ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சர்ன்டா இருக்கிறாங்க. மக்களோட சேஃப்டியில, மக்களோட ஷெல்டர்ஸ்ல எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஃப்ரீ ஷெல்டர்ஸ் அண்ட் ஹோம்ஸ் அண்ட் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாத்தையுமே அலோவன்ஸ் பண்ணிருக்காங்க வித் ஃபுட்ஸோட. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, ஷெல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. யூஏ டிஃபென்ஸ்ல ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஒர்க் பண்ணிருக்காங்க வித் சவுதி அரேபியா சப்போர்ட்டோட பாத்தீங்கன்னா. ஸோ எந்த ஒரு பேனிக்கும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ இங்கே ஜபல் அலியில மெயின் அட்டாக் நடக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கன் பேஸ் இருக்கிறதுனால தான். ஸோ இட்ஸ் அ வார் பிட்வீன் இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் ஈரான். இது வேர்ல்டு வார் 3க்கான ஸ்டார்டிங் மட்டும்தான். இது இனிமே போயிட்டே தான் இருக்கும், இதுக்கு முடிவு கிடையவே கிடையாது. யூஏ டார்கெட் பண்றதுக்கு காரணம் இந்த அமெரிக்கன் பேஸால தான். இந்த வேர்ல்டு வார் எப்படி தொடங்குச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்டட், இட் ஹேஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் நவ். அண்ட் கிம் ஜாங் மட்டும் இதுக்குள்ள வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? பட் அவனை உள்ள விடவே மாட்டாங்க. பிகாஸ் இஃப் ஹீ லெட்ஸ் அண்ட் இஃப் தே லெட்ஸ் ஹிம் இன் மீன்ஸ் இட் வில் பி கிரேட் கான்சிக்வன்சஸ். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ இன் வெரி ஃபெரோஷியஸ். அண்ட் ஈரான் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட பிரசிடென்ட் எழுந்துட்டாங்க. ஸோ அந்த வழி எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் மேலும் எதுவும் அப்டேட் வரல இதுக்கப்புறம். ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டே டியூன்ட் அண்ட் see you fam.